ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமதான் மாதத்தினுடைய 11ஆம் நாள் இது. நேற்று சொன்னது போன்று இந்த மாதத்தை 3ஆக வகுத்து ரஹ்மத்துடைய நாட்கள் என்று 10 நாட்களையும் நிறைவுபடுத்தி நடுப்பத்தாக இன்று மக்ஃபிரத், பிழை பொறுப்பதற்கு பொருத்தமான நாட்கள். அல்லாஹ் இந்த நாட்களில் தன்னுடைய அடியார்களினுடைய பிழைகளை அதிகம் பொறுக்கிறான் என்ற கருத்துப்பட இந்த நாட்களை பெருமக்கள் நமக்கு அறிவிப்பார்கள். அதனுடைய துவக்க நாள் இது. அதோடு இன்னொரு விசேஷமான நாளாகவும் இது இருக்கிறது. இந்த நாளில்தான் அன்னையர் திலகம் செய்தத்னா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நினைவு நாள் இது, யுருஸ் முபாரக். அவர்கள் இந்த நாள்தான் இந்த துனியாவை விட்டு இறைவனுடைய சமூகம் சேர்ந்தார்கள். அதனால் அவர்களுடைய தியாகம், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றி இருக்கக்கூடிய சேவை, அவர்கள் குறித்து அல்லாஹ் சொன்னது, அவர்களை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியது என்று நெடிய தகவல்களும் செய்திகளும் அவர்கள் குறித்து ஹதீதுகளிலும் வரலாற்று கிரந்தங்களிலும் குவிந்து கிடக்கிறது. அதிலிருந்து ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாம் இப்போது உங்கள் சமூகத்திற்கு சொல்ல வருகிறோம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வது மன் வர்ரஹ மூமினன், ஒரு மூமினுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வது என்பது அந்த மனிதனை ஹயாத்தாக்குவது போன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரபல்யமான ஹதீத் இது. யார் ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிறாரோ அந்த மனிதரை இவர் ஹயாத்தாக்கியது போன்று ஆகிவிடுகிறார். ஏன்னா அவரை வரலாறு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவங்க வாழ்ந்த நெறிமுறைகள் என்னங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. எனவே அவரை வாழ வைப்பது போன்று இவர் ஆகிவிடுகிறார் என்று அருள் நபியாம் கண்மணி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அதிலும் இது போன்ற உயரிய அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய அன்னையர் திலகம் செய்தத்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போன்றவர்களினுடைய வரலாற்றை சொல்வது என்பது சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பாக்கியமிக்கவர்களாக ஆகிறார்கள். நாமும் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்று அவர்களினுடைய நினைவு நாளாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் குறித்த வரலாற்று தகவல்களை, செய்திகளை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முதல் துணைவி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த திருமண பந்தம் என்பது எப்படி ஏற்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு அழகான நிகழ்வு. அது ஏற்கனவே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 2 கல்யாணங்கள் நடந்து, ஒன்று நடந்து அவர் வஃபாத்தாகி, இன்னொரு கல்யாணம் முடிந்து அவர்களும் வஃபாத்தாகி ஒரு விதவையாக இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக அரசர் போன்று வாழ்ந்த ஹுவைலித் மன்னர் அவருடைய மகளாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள். அப்படி மகளாக திகழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தாங்க.
ரொம்ப பெரிய செல்வ சீமாட்டியாக, பெரிய பரக்கத்தும் செல்வம் இருந்தது. வியாபாரத்தில் தொழிலிலே மிக நாணயமாக நம்பிக்கையானவராக அவர்கள் திகழ்ந்ததோடு மிக அற்புதமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தலைமை பெண்மணியாகவும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய வியாபாரத்துக்கு பொருத்தமான ஒரு நபராக கண்மணியாம் செய்தனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஜா நாயகியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கு இடையிலே அபூ தாலிப் அவர்களினுடைய இல்லத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வர்றாங்க. அபூ தாலிப் அவங்க தான் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அபூ தாலிப் அவர்களுக்கும் கஷ்டமான ஒரு நிலை இருந்தது, குடும்பத்திலே கஷ்ட நிலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதை தாண்டியதற்கு பிறகு அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஈடுபட ஆரம்பித்ததற்கு பிறகு பல சுற்று வட்டாரங்கள், பகுதிகளுக்கு, நாடுகளுக்கெல்லாம் போய் வந்தாங்க. அப்படி போய் வரும் பொழுது அவர்களுடைய நாணயம் நம்பிக்கையும் பார்த்து பலரும் அவர்களை தங்களுடைய வியாபாரத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதன் காரணத்தினால் வியாபாரத்தினுடைய எல்லா விதமான நுணுக்கங்களும் அவர்களுக்கு தெரிந்தது. ஒரு கட்டத்திலே ஒரு வியாபார குழு ஒருவருடைய ஏற்கனவே நல்ல பரிச்சயமிக்க ஒரு பெரிய வியாபாரியினுடைய தலைமையில் போக இருந்த அந்த குழு, அந்த தலைமை சுகமில்லாமல் ஆகிவிட்டதின் காரணத்தினால் அந்த வியாபார குழுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைமை ஏற்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படி வழிநடத்தி சென்ற அந்த நிகழ்வை குறித்து பலரும் புகழ்ந்து சொன்னார்கள். மிக அருமையான ஒரு தலைமை. வியாபார குழுவுக்கு தலைமை ஏற்று போகிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. பல கருத்து வேறுபாடுகள் இருப்பாங்க. வியாபாரத்தை அப்படி விற்கணுமாங்க, இப்படி விற்பாங்க, அங்கே விற்கணுமாங்க, இங்கே விற்கணுமாங்க, அவருக்கு விற்கணும், விற்கக்கூடாது என்றெல்லாம் வரும். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு தலைமைக்கு இருக்கிறது. இதை மிக இலகுவாக, லாவகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட அந்த முறையை பார்த்து குறைஷிகள் அதிர்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய ஆற்றலா என்றெல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அல்லமீன் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அல்லமீன் ரொம்ப சிறந்த ஒரு வியாபாரியாக இருக்கிறாங்க என்று மக்கள் மத்தியிலே பேச ஆரம்பித்த போது அந்த தகவல் சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கிடைக்கிறது. இப்போ அவங்க பார்த்தாங்க, அப்போ நம்முடைய வியாபாரத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இவங்களை வச்சுக்கிடலாமே. நம்ம வியாபாரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அப்போ ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கும் தெரியாது, அவங்க நபிங்கிறது யாருக்கும் விளங்காது. 20 வயசை தாண்டி அப்போ 22 23 வயசு இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவங்க சொல்லி அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து உட்கார்ந்து பேசினாங்க. வியாபாரத்தில் ஈடுபடுவது அவர்கள் நல்ல உயர்ந்த, இன்னும் சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூரத்து உறவு முறையும் கூட, ஹதீஜா நாயகி உறவு முறை. ஆகவே ரெண்டாவது அவர்களுடைய சிறப்பு, அவர்கள் பற்றிய கண்ணியம், இளமையிலேயே ரொம்ப தூய்மையும் நேர்மையும் நல்லொழுக்கமும் பண்பாடும் இதெல்லாம் நிறைந்து இருப்பதை கேள்விப்பட்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னு கேட்டால், தனக்கு உன்னால ஒரு வேலையாளாக வைக்கல. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சில பிழைகளை செஞ்சுருக்கிறாங்க, வேலையாளாக வைக்கல. சரியான ஆய்வோடு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெளிவாக புரியும். அவங்க சொன்னாங்க, அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வியாபாரிகள் பயன்படுத்தி, பல வியாபாரிகள் இருந்ததின் காரணத்தினால் பல வியாபாரிகள் அவர்களை தங்களுடைய வியாபாரத்துக்கு பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுத்ததின் காரணத்தினால் அவர்கள் இடத்துலையும் கொஞ்சம் பரக்கத்து இருந்தது, அவங்க கிட்டையும் கொஞ்சம் செல்வம் இருக்குது. அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இது விஷயமா தெரிஞ்சாங்க. சொன்னாங்க, ஹதீஜா நாயிட்ட குவிந்து கிடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் செல்வம் இருந்தது. ஆக இருவருமாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக தான் வியாபாரம் பண்ணாங்க. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய பணியாளாக ஒன்றும் வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்கும் அல்லாஹ் தஆலா பணியாளாக ஆக்கல. இன்னொரு செய்தி நீங்கள் விளங்கிக்கிடணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே வாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க, அப்துல்லா நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு 6 வயசை நெருங்கும் பொழுது தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ தான் 7 வயசு வரும் பொழுது தான் அது ஒரு நியாயமான பருவம். உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள் என்று சொல்கிறதுனா 7 வயசில் தானே. இப்போ 7 வயசு தான் ஒரு கற்பதற்கு, படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்ப பருவம். எனவே 7 வயசு வந்ததற்கு பிறகு பெற்றோருக்கு பணிவது என்பதும் அந்த பிள்ளைகள் மீது வலியுறுத்தப்படுகிறது.
பெற்றோருக்கு கடைப்பிடிக்கிறது, கொள்வது, பெற்றோருடைய சொல்ல கேட்கறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பருவத்திற்கு முன்பாக 6 வயசாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்கள வஃபாத்தாக்கிறான். இப்போ 2 பெற்றோர் உம்மா வாப்பா இல்லை. ஆனால் இதில் என்ன ஹிக்மத்து என்பதை குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, இவங்க வளர்ற வரைக்கும் பெற்றோர்கள் இருந்தால் தன்னுடைய ஹபீபு சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டிய கடமை வந்துடும். உம்மா பாப்பாவுக்கு ஹிதுமத் செய்கிற கடமையா இல்லையா? தன்னுடைய ஹபீபை யாருக்கும் கடமைப்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கல. இதுதான் அதனுடைய ஹிக்மத். தன்னுடைய ஹபீப் யாருக்கும் கடமைப்பட்டவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக தெளிவுபடுத்தினார் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். நாமளா சொல்றதில்லை, அறிஞர்கள் சொன்ன செய்திகள். ஆக யாருக்கும் கடமையாக ஆக்கி வைக்கவில்லை. எனவே தான் இந்த இடத்திலும் கூட வியாபாரிகள் பார்ட்னராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. வியாபாரத்துக்கு போனாங்க, கதீஜா நாயோட உட்காந்து பேசினாங்க. எப்படி வியாபாரம் எந்த மாதிரி செஞ்சுக்கிறது, எப்படி லாபத்தில் எப்படி பங்கு, நஷ்டம் ஏற்பட்டால் என்ன செஞ்சுக்கிறது என்பது குறித்தெல்லாம் விவாதித்தார்கள். எல்லாம் விவாதம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். தன்னுடைய நெருக்கமான அடிமை கதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட மெய்காப்பால மாதிரி திகழ்ந்த செய்தனா மைசரா அவர்களையும் என்ன செஞ்சாங்க, கூட அனுப்பி. வியாபாரத்தில் ரொம்ப திறமையான ஆள் மைசரா, ரொம்ப திறமையான ஆள், நீண்ட கால அனுபவம் இருக்கிறது. அந்த மைசராவையும் அனுப்பி வைக்கிறாங்க. மைசரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட புறப்பட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்த பிறகு சொல்கிறாங்க, இப்படி ஒரு தலைமையை நான் பார்த்ததில்லை. நானும் இவ்வளோ காலம் வியாபாரம் பார்த்துருக்கிறேன், ஆனால் இப்படி நான் ஒரு வியாபாரியை பார்த்ததும் இல்லை. ஒரு அற்புதமான ஒரு மனிதரோடு நான் போயிருக்கிறேன். போகும் வழியிலெல்லாம் சில விஷயங்கள் நடந்தது. இந்த போகிற வழியிலெல்லாம் இந்த மேகம் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிலுடைய நேரமாக இருக்குமே, ஏன்னா மேகம் அவர்களுடைய தலைக்கு மேலே அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அதை மைசரா பார்க்குறார். ஒரு கட்டத்தில் வரும் பொழுது 2 பேர் இறக்கைகளை விரித்து அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டு வருவதை பார்க்கிறார். மைசரா பார்க்கிறார். இதற்கு இடையிலேயே ஒரு பாதிரியார் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதிரியாருக்கும் மைசராக்கும் இடையிலே பழக்கம் இருக்கிறது. அவர் யாருன்னு கேட்குறார். அவங்க வியாபாரத்தில் வர்றாங்க. அவங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எஜமாட்டியோட அவங்க பார்ட்னராக இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு இந்த தடவை பார்ட்னர் முதலாவதாக அந்த வியாபாரத்துக்கு பார்ட்னராக சேர்ந்ததுக்கு பிறகு முதல் வியாபாரம் செய்வதற்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக அறிவிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய நபியாக அறிவிக்கப்படுவார்கள். ஏன்னா இந்த மரத்துக்கு கீழே யாரும் உட்கார மாட்டாங்க, நபிமார்களை தவிர இந்த மரத்துக்கு அடியில் யாரும் உட்கார்வதில்லை. இப்படிதான் வரலாறு இருக்கிறது. 2வது, அந்த மரம் இருக்கிறது அல்லவா, ஏற்கனவே காய்ந்து போய் இருந்தது, கொஞ்சம் காய்ஞ்சு போயிருந்தது. அவர்கள் சாய்ந்ததும் அது பசுமையாக ஆயிடுச்சு அந்த மரம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் மீது சாய்ந்தால் அதற்கு உயிரும் வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ ரசூலோ உங்களை அழைத்தார். ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதிலளியுங்கள். அவங்கள கூப்பிட்டா நீங்கள் போங்க. இப்போ என்ன இதில் கூட என்ன சொல்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பதிலளியுங்கள். யாருக்கு பதிலளிக்கணும்? லில்லாஹி அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும். யார் அழைத்தால் இதா தஆக்கும், உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதிலளிங்கிறான் அல்லாஹ். இதுக்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, விரிவாக்கம் செய்ய முடியாது. நீண்ட நேரங்கள் கனமான செய்திகள் அதில் இருக்கிறது. அப்போ அழைப்பது யாருன்னா ஒரு ஆள் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அழைக்கிறாங்க. ஆனால் பதிலளிப்பது நீங்கள் யாருக்கெல்லாம் பதிலளிக்கணும்? அல்லாஹ்வுக்கும் பதிலளிக்கணும், ரசூலுக்கும் பதிலளிக்கணுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ், ரசூல் உங்களை அழைத்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதிலளியுங்க என்று சொல்கிறான். சரி, அவர்கள் எதற்காக அழைக்கிறார்கள்? அந்த காரணத்தை அல்லாஹ் தான் சொல்கிறான் குர்ஆன்ல, லிமா யுஹீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்கு. அவங்க எதுக்காக அழைக்கிறாங்க? உங்களை ஹயாத்தாக்குவதற்காக உங்களை அழைத்தால் நீங்கள் பதிலளிங்கிறான். அப்போ மூத்தானவங்களே அவங்க அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹயாத்தாக்குவது என்றால் என்ன? இதயங்களை உயிர்ப்பிக்கிறது. இதயங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான்.
ஹைர். ஆக அவர்கள் ஒரு மரத்தின் மீது சாய்ந்திருந்த போது அந்த மரமும் கூட என்ன செய்தது? ஹயாத்தானது. இதெல்லாம் பார்க்குறார் மைசரா. ஷாமுக்கு போய் சேர்ந்தாங்க, சிரியா, இன்றைய சிரியா. அங்கே போய் சேர்ந்து வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த முறைகளை பார்த்த போது ஆச்சரியப்பட்டாங்க. எப்படின்னு கேட்டால், முந்தைய காலத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்தால் அந்த ஆட்கள் உதாரணமாக ஒரு 100 ரூபா பொருள் 150 ரூபாய்க்கு விற்பாங்க, 140 ரூபாய்க்கு விற்பாங்க, 160 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்படி தான் என்ன செய்கிறது? விற்கிறது. 40% கீழே என்ன செய்கிறதில்ல, விற்கிறது இல்லை. விற்றதற்கு பிறகு அங்கிருந்து அந்த கிடைக்கக்கூடிய லாபம், அங்கே உள்ள பொருளை எடுத்துகிட்டு சிரியாவில் என்ன பொருட்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் அந்த பணத்துக்கு வாங்கி கொண்டு வந்து மக்காவுடைய சந்தைகளில் விற்கிறது. டபுள் பர்பஸ். இங்கே வாங்கிட்டு அங்கே விற்பாங்க, அங்கே வாங்கிட்டு பண்டமாற்று பொருள் மாதிரியும் நடக்கும். விற்று காசு வாங்கி அதனுடைய பொருளை வாங்கி கொண்டு வந்து மக்காவில் விற்பவர்களும் உண்டு. இப்படி தான் நடக்கும் அந்த காலத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ஆரம்பத்திலேயே ஒரு 100 ரூபாய் பொருளை மிக குறைந்த லாபமாக 110 அறிவிக்கிறாங்க. எடுத்த எடுப்பிலேயே குறைஞ்ச லாபத்துக்கு கொடுக்குறாங்க. கொண்டு போன பொருள்கள் எல்லாம் மிக சீக்கிரமாக அனைத்தும் விற்று மூடுகிறது. எவ்வளோ குறைந்த லாபங்கும்போது அதை வைத்துக்கொண்டே அங்குள்ள பொருள்களை வாங்கி அந்தந்த பொருள் அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அதே ஏரியாவில் இன்னொரு பகுதியில் போய் விற்கிறாங்க. அங்கே உள்ள பொருட்களை வாங்கி இன்னொரு பகுதியில் விற்கிறாங்க, குறைந்த லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது பல்கி பெருகுது. கொஞ்ச காலத்திலேயே மிகுந்த பொருளை என்ன வாங்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. இனி மக்காவுடைய சந்தையில் விற்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அபரிவிதமான லாபம் கிடைக்கிறது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வியாபாரத்தில் குறைந்த காலத்தில் அதிகமான லாபத்தை ஈட்டிய நாள் இந்த நாள் தான். ஆனால் வாங்கின யாரும் பாதிக்கப்படலை, எல்லாம் குறைஞ்ச லாபத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவங்களாம் 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 150 ரூபாய்க்கு 160 ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் குறைஞ்சு கிடைச்சிருக்குது. நல்ல பொருளாக கிடைத்தது, குறைந்த விலையிலே அவர்களுக்கு கிடைத்தது. ஆக வியாபாரத்தில் லாபத்தை குறைத்து வியாபாரத்தை அதிகப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அழகான ஒரு வியாபாரத்தை செய்து முடித்ததை பார்த்து எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாகவும் இருந்தது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்ல சொல்ல இவர்களுடைய கல்விலே ஒரு ஆசை மேலிட்டது. கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்க. அவருடைய கல்விலே ஆசை மேலிட்டது. அப்பா முன்னோ இப்படி எப்படி ஆசை மேலிட்டது? இப்போ அவங்க விதவையாக இருக்கிறாங்க, நாம் இவங்களையே கல்யாணம் முடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் முதலாவது ஆசை வருது. முதலாவதாக ஆசை ஏற்பட்டு இந்த கல்யாணம் நமக்கு கிடைத்து அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தால் நாம் பெரும் பேறு பெற்றவர்களாக ஆகிவிடுவோமே என்று யார் நினைத்தா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்க. ஆனால் அவங்க விரும்புவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில் 15 வயசு வித்தியாசம். ஹதீஜா நாயகி 40 வயசு ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. கல்யாண பருவம் என்பது 25 வயது தான் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரிய ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் கல்யாணம் செய்வதற்கு சரியான மெச்சூரிட்டியான வயசுன்னு எடுத்துக்கிட்டால் அது 25 வயசுங்கிறாங்க. ஹை அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு, 15 வயசு டிஃபரன்ஸில் இருக்குது. அதோடு மாத்திரமல்லாமல் அவங்க 2 முறை கல்யாணமானவர்கள், விதவையாக இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்குது. இப்போ இப்பெல்லாம் கல்யாணத்தை முடித்தா சரி வருமா, நம்மளை ஒப்புக்கொள்வாங்களா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருந்தது. இதில் யார் தன்னுடைய தோழி ஒன்று இருந்தாங்க. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோழி நுஃபைஸா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க. ரொம்ப புத்திசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தூரத்து உறவாக இருக்கிறது. அவங்களுக்கு அந்த நுஃபைஸாவை தெரியும். இந்த கொடுக்கல் வாங்கல அவங்களும் ஈடுபடுவாங்க, ரொம்ப புத்தியாக பேசுவாங்க. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அழகான முறையில் நீதி நியாயமான நேர்மையான முறையில் ஈடுபட்டு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தோழிட்ட கேட்குறாங்க, என்ன கொஞ்சம் நாள் ஏதோ ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன சிந்தனை? அப்போ சொன்னாங்க, நுஃபைஸா இப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நம்பிக்கை, நேர்மை, நன்னடத்தை, கண்ணியம், நல்ல குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து அவங்கள திருமணம் முடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவங்க ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியல. 15 வயசு நான் மூப்பாக இருக்கிறேன், ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விதவையாக இருக்கிறேன். அவங்க இது வரைக்கும் கல்யாணம் முடியாத ஆளாக இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறாங்க. எப்படி ஒப்புக்கொள்வாங்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அப்போ இவங்க சொன்னாங்க, அது விஷயமா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க, அவங்கள்ட்ட யார் பேசுகிறது? ஃபைஸ் சொன்னாங்க, இது விஷயமா நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நான் போய் பேசுகிறேன், அவங்களோட எனக்கு பேச முடியும்.
அவங்க சொன்னாங்க, அவர்களோடு இந்த மண்ணிலேயே நாம் பார்க்கிறோம் மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்று மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே புகழாரம் சுட்டுறாங்க. ஆனால் மிக எளிதிலே போய் பார்ப்பதற்கு உண்டான ஒரு மனிதர், கடினம் இருக்காது, அவங்கள்ட்ட போய் பேசுறது கடினம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறியப்பட்டதற்கு பிறகு ஒன்று நாம் புரியணும். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம படித்து கொடுக்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசில் நபி பட்டம் அருளப்பட்டதுன்னு சொல்கிறோம். அது பிழை. 40வது வயசில் நபி என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அவங்க ஏற்கனவே நபியாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு பல ஹதீதுகள் இருக்குது. அவர்கள் நபியாக தான் இருக்கிறாங்க. 40வது வயசில் அவங்களுக்கு வஹி வந்தது, நபி என்று டிக்ளேர் பண்ணப்பட்டாங்க, தெளிவுபடுத்தப்பட்டாங்க மக்களுக்கு. ஆனால் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, மத்தா குந்த நபியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, நாயகமே நீங்கள் எப்போ நபி ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தெளிவாக ஹதீதில் இருக்குது, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் தான், இதில் கருத்து வேறுபாடெலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, குந்து நபியன், நான் நபியாக ஆனேன், ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில், அதாவது அவங்க படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் நபியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, எத்தனையோ கட்டங்களை சொல்கிறாங்க. நான் மக்களை போய்கிட்டு இருப்பேன், சின்ன வயசுலாம் யாரை சொல்லலான்னு சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க, கல்லும் மண்ணும் தான் எனக்கு சலான் சொல்லும், மரங்கள் சலான் சொல்லும் அப்படின்னு ஸல்லல்லாஹு யாரை சொல்லலாண்டே சலான் சொல்லி இருக்கிறது. அப்போ சிறு வயசிலேயே, அப்போ நபியாக இருக்க போய் தானே, ரசூலாக இருக்க போய் தானே அது சலாம் சொல்லி இருக்கிறது. எனவே இங்கே நபியாக அவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அவங்க எப்போவே என்ன செய்றாங்க, ஆலமுல் அர்வாஹிலேயே அவர்கள் அவருடைய ரூஹு படைக்கப்படக்கூடிய காலகட்டத்திலேயே நபியாக தான் எல்லாம் படைச்சான் அவங்கள, அப்போவே அவங்க நபியாக இருக்கிறாங்க. சரி, இது சம்பந்தமாக பேசணும்னா நூரே முஹம்மதியாங்கிற தலைப்பில் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை பற்றி பேசினால்தான் அதனுடைய யதார்த்தம் என்னங்கிறது நமக்கு விளங்கும். ஆக அத்தகைய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஹதீதுகளில் வருது, சில மன்னர்கள் தூதர்களை அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் பல்கி பெருகி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பதற்காக, விஷயங்களை அனுப்புவதற்காக சில மன்னர்கள் தன்னுடைய தூதர்களை, அம்பாசிடர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, லா நஜிது ஃபி பாபிஹி பவ்வாபா, அவர்களுடைய வீட்டு வாசலில் நாங்கள் செக்யூரிட்டியே பெற இல்லை. இவ்வளோ பெரிய தலைவருங்கிறாங்க, எனக்கு பெரிய அப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ, செக்யூரிட்டி இருப்பான் அது இருப்பான், ஒன்றும் கிடையாது. மிக சாதாரணமாக எளிதிலே நாங்கள் அவர்களை சந்தித்தோம். யாரும் எந்த நேரத்திலும் எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார். ரொம்ப எளிமை, ரொம்ப இனிமை, ரொம்ப கனிவு, ஒரு அற்புதமான வாழ்க்கை சகோதரர்களை. சரி, நாம் இன்று ஹதீஜா நாயை பற்றி பேசுகிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறைய பேசணும். ஹதீஜா நாயை பற்றி பேசுகிறதுனால நான் இந்த தகவலை இதோடு நிறுத்திவிட்டு அடுத்த செய்திக்கு வருகிறேன். நுஃபைஸா அவர்கள் சொன்னார்கள், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஹதீஜா நாயினுடைய மனைவி சொன்னாங்க, தோழி சொன்னாங்க, நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் போய் பேசுகிறேன் என்று அவர்கள் என்ன செய்றாங்க, புறப்பட்டு வந்தாங்க, வந்து பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஹதீஜா நாய்க்கும் தெரியும், உறவும் உண்டா, உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்ய வைக்கலாம். நீங்கள் கபூல் செய்யுங்கிற மாதிரி அந்த உணர்வுகளை போட்டதும் அவங்க என்ன, நீ இதுக்குள்ள இடையிலே பல செய்திகள் இருக்கிறது, நான் சுருக்கத்தை கொண்டு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொன்னாங்க, இருந்தாலும் கூட என்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யணும், நான் கேட்கணும், நான் கேளுங்க. அதே மாதிரி ஹதீஜா நாயி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாப்பா குவைலித் மௌத்தாயிட்டாங்க, அவங்களுடைய சாச்சப்பா அசத் இருந்தாங்க, அவங்ககிட்ட அவங்க அது சம்பந்தமாக அவங்க பேசுகிறாங்க, இவங்க இதை சம்பந்தமாக பேசுகிறேன்னு சொல்லி என்னோட பேசிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுன்ற ஒரு முடிவு ஆயிடுச்சு. இனி யார் இதை விஷயமா போய் பேசுறது என்று வரும்போது அங்கே அசது வர்றாங்க, இங்கே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சப்பா தான் இது விஷயமா, ரெண்டு வீட்டு உள்ள ஆக்கள் பேசிக்கிட நம்ம இல்லையா, என்ன செய்கிறது ஏது செய்கிறது மகர் என்னங்கிறதெல்லாம் பேசுவாங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன செய்கிறாங்க, இது விஷயமா பேச வர்றாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி சஃபியா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி தான், அவங்கள முடிச்சுக்கிறது, கல்யாணம் முடித்திருப்பது யாருன்னா ஹதீஜா நாயகினுடைய சகோதரர் அவ்வாம் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஹதீஜா நாயகினுடைய சகோதரர் அவ்வாம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியாகிய, அதாவது ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதராகிய சஃபியா நாயகியை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆக இந்த உறவு இருக்கிறதுனால போய் பேசுறதுக்கு லேசாக இருக்குமே இல்லையா, இந்த உறவு முறைகள் இருக்கா. நீங்கள் உங்கள் சகோதரி தானே, அவங்க காக்கா முடிச்சிருக்கிறாங்க, தம்பி முடிச்சிருக்கிறாங்க, ஹதீஜா நாயகினுடைய தம்பி முடிச்சிருந்தாங்க.
அதனால் அது பேசுறதுக்கு வசதியாக இருக்குமே. அப்போ அந்த உறவு முறைகள் போய் பேசும்பொழுது இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை. இப்போ நம்ம கல்யாணம் பேசுகிறோம் கொள்கிறோன்னா, அப்போ அவருக்கு இவளுக்கு கொஞ்சம் தொடர்பாக இருக்குது, அவ்வளோ வச்சு இதை பேசலாமே, இதை வச்சு பேசலாமா, பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் அன்றைய காலத்தில் உள்ளது. அதனால் என்ன செஞ்சாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா போய் பேசினா மிக எளிதில் எல்லா விஷயங்களும் அது முடிஞ்சது. மகர் எவ்வளோ கொடுக்கறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ஒட்டகங்கள், பெண் ஒட்டகங்கள் கொடுத்தாங்க. மகராக 20 பெண் ஒட்டகங்கள் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டு தான் கல்யாணம் முடிந்தது. கல்யாணம் முடித்தது அபூ தாலிபு ஹுத்துபாவே ஓதியிருக்கிறாங்க. அபூ தாலிப் என்ன ஹுத்துபாவே ஓதப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஹுத்துபாக்கெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், இப்படியெல்லாம் ஒரு அழகான முறையில் திருமணம் முடிந்தது. திருமணம் நடந்து முடிந்த கொஞ்ச காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம் என்ன என்பதை ஹதீஜா நாயகி வழங்கிக்கிட்டாங்க. அப்பவுமே வழங்கிக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறாங்க, பரிசுத்தமான ஆள், அல்ல மீன், நம்பிக்கையானவர், நாணயமானவர், ரொம்ப தொழிலில் நேர்மையானவர்கள், நல்ல மிக்க அறிவுள்ளவர்கள், பண்பாடானவர்கள், ஒழுக்கமானவர்கள் என்பதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய யதார்த்தம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. கல்யாணம் முடித்ததற்கு பிறகுதான் அவர்கள் சுபஹானல்லாஹ் நம்ம ஒரு பெரிய பொக்கிஷத்தை கையில் எடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், புரிந்தார்கள். அருமையான பெருமக்களே, இனிமையான ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. 15 வயசுக்கு மூப்பான ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சும்மா இருக்கல, உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாக 6 குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 7 பிள்ளை, அதில் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. 1 மாரியத்துல் கிப்தியா அவர்களுக்குரிய ஒரு குழந்தை, 7ல் 1. மீதி இருக்கக்கூடிய 6 குழந்தைகளும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் என்ன செய்தது, அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி அழகான ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு கணவன் எப்படி வாழணும், ஒரு மனைவி எப்படி வாழணும் என்ற வழிமுறையை தெளிவுபடுத்தியவர்கள் தான் இந்த தம்பதிகள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இனி அவர்களுடைய சிறப்புகள் என்று எடுத்துக்கிட்டால் பெரிய ஆச்சரியம். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்திற்கு செலவழிக்க ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் சிறப்பு. இதில் என்னன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பால் குடி தாயாகிய சையதத்துனா ஹலீமத்து சாதியா, ஹலீமா நாயகி நமக்கு எல்லாம் தெரியும், அவங்க தான் பால் கொடுத்த, கிட்டத்தட்ட பால் 5-6 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஆள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா. அவங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அவங்க என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்க, மக்காவை தன் பிள்ளையை பார்க்கறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்க்கறதுக்கு வருவாங்க. வந்தால் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவருக்கு பால் கொடுத்தவங்களோ என்று சொல்லி அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி பரக்கத்தான் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்தினாங்க. இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, மா கிர்து அலா அஹதின் மா கிர்து அலா ஹதீஜா, ஹதீஜாவின் மீது நான் ரோஷம் கொண்டது மாதிரி நான் எந்த பெண்ணின் மீதும் ரோஷம் கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லா மனைவிமார்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தான் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அது எல்லாரும் இயல்பு தானே. 2 மனைவி இருந்துக்கிறான்னு வச்சுங்க, 2 மனைவி என்ன செய்வாங்க, அவங்க என் மேலே தான் அதிகம் அன்பு காட்டணும் என்று எல்லாரும் விரும்புவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா மனைவிகளுக்கும் அது இருந்தது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் எந்த நிலையிலேயும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில், யாரை சொல்லுதா, இந்த உலகத்தில் வேறு பொம்பளையே இல்லையா? ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யார்கிட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, வேறு பெண்ணே இல்லையா இந்த துனியாவில்? எப்போ பார்த்தாலும் ஹதீஜான்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஹதீஜாவுடைய சிந்தனைகள் தான் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா நான் ஒரு செய்தியை சொல்லட்டா, நான் நபீண்டு மக்கள் மத்தியில் வந்து சொன்னபோது எல்லாரும் மறுத்தாங்க, என்னை முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான். இஸ்லாத்தினுடைய முதல் மெம்பர், முதலாவது இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபீண்டு ஏற்றுக்கொண்டவர்கள், முதலாவது ஏற்றுக்கொண்டது ஹதீஜா நாயகி தான். இரண்டாவதாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா. நான்காவதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஆக முதல் யாருன்னு கேட்டால் சையதுனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா தான். தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தும் பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் மக்காலேயே இல்லை, அவங்க சிரியாவுக்கு வியாபாரமாக போயிருக்கிறாங்க. ஆனால் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கிடையில் 3 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல அதில் முதலாவது வந்தவர்கள் ஹதீஜா நாயகி தான். இஸ்லாத்தினுடைய முதல் மெம்பரை ஒரு பெண்மணி தான்.
கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த பெண்மணியாக திகழ்ந்தாங்க. இதில் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பை சொல்கிறாங்க. 15 வயசு டிஃப்ரென்ஸில் 2 கல்யாணம் முடிந்து பிள்ளைகளை பெற்ற ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிச்சிருக்கிறாங்களே என்று சொல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பை சொல்கிறாங்க. ஆனால் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 40 வயசுலேயும் சரி, அல்லது அதுக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த காலகட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து 6 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த காலகட்டத்திலேயும் கதீஜா நாயகியை பார்த்தா ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை போன்றே தெரியாதான். அவ்வளோ இளமையாக இருப்பார்கள். அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுருந்தோம். கல்யாணமானது உண்மை, 2 கல்யாணம் ஏற்க நடந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பார்த்தால் ஒரு கல்யாணமான பெண்ணை போன்று தெரியாது. அவ்வளவு இளமையோடும் பொலிவோடும் அழகோடும் இருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஒரு அல்லாஹ் அந்த சிறப்பு அவர்களுக்கு தனிச்சிறப்பை கொடுத்திருந்தான். அதை தான் கேட்டாங்க ஆயிஷா நாயகி. கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு தடவை ஹாலா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி தங்கச்சி வந்து கதவை தட்டினாங்க. கதவை தட்டும்போது யாருன்னு கேட்குறாங்க. ஹாலா நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சப்தம், சில சகோதரிகள் சில பேர் தோற்றம் ஒன்றா இருக்கிற மாதிரி சப்தம் ஒன்றா இருக்கும், 2 பேர் குரலும் ஒன்று போல் இருக்கும். கதீஜா நாயகி இங்கே உள்ளேருந்து கேட்குறாங்க, யார் கதீஜாவான்னு கேட்குறாங்க. கதீஜா நாயகி ஒஃபாத்தாகி பல வருஷத்துக்கு பிறகு கதீஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, என்ன யார் சொல்லலாம், கதீஜா எங்கே இருக்குது, அந்த கிழவின்னு நினைக்கிறீங்களே அதே வேட சொல்கிறாங்க. அது இதில் அந்த இபாரத்தை இடம் பெறுகிறது. அஜூஸ், அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி இன்னும் நினைவு கூறுகிறீர்களே, அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த பெண்களை எல்லாம் உங்களுக்கு தரலையான்னு கேட்குறாங்க. யார் தன்னை நினச்சி தான் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க இளமை, மிகுந்த இளமை உடையவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அழகானவர்கள், அறிவுபூர்வமானவங்க, மிகப்பெரிய அறிவையும் ஞாபக சக்தியும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் நிறைய மருத்துவர்கள் அவடத்தில் வந்து படிச்சுட்டு போனாங்களாம். எல்லாத்துக்கும் மருந்து சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக அவங்க இருந்தாங்க. கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞனியாக என்ன செஞ்சாங்க அவர்கள் திகழ்ந்தார்கள். நிறைய கவிதைகள் எழுதிக்கிறான். ஆயிஷா நிறைய கவிதை படிப்பாங்க, நிறைய பாடமாக்கியும் வச்சுருந்தாங்க. இப்படி எல்லா கலைகளிலும் தேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். ஆகவே அவங்க கேட்டாங்க, கதீஜாவை விட சிறந்த பெண்மணியா அல்ல அவங்களுக்கு தரலையா, எப்போ பார்த்தாலும் கதீஜா கதீஜா நினைவு கூறு கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா எல்லாரும் என்னை மறுத்த போது முதலாக நபின்னு ஏற்றுக்கொண்டவங்க அவங்க தான். யாரின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தையை தரல, அந்த மனைவியின் மூலமாக தான் குழந்தையை தந்திருக்கிறான். அதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் என்னுடைய விருப்பத்திற்கு செலவழித்த ஒரு பெண்மணி என்று சொல்லிட்டு, மா ரஸக்கனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், வல்லாஹி மா ரஸக்கனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அதைவிட சிறந்த மனைவியை எனக்கு தரவில்லை அல்லாஹ் என்று சொன்னாங்க. புகாரில் ஹதீஸ் சில இடங்களில் வருது, மனிதர் ஆண்களில் பல பேர் கமாலியத்தை அடைந்திருக்கிறார்கள், ஆண்களில் பல பேர் கமாலியத்தை அடைந்திருக்கிறார்கள், பெண்களில் சில பேர் தான், அந்த சில பேரில் ஒரு ஆள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா, கமாலியத்தை அடைந்தவர்கள் கதீஜா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிரா குகையில் கல்வத்தில் இருக்கிறாங்க. தனியாக உட்காந்து இபாதத்தில் கல்வத்தில் உட்காந்து வணக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டு இருக்கும் பொழுது கதீஜா நாயகி அங்கே ஒரு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு தூக்கிட்டு போகிறாங்க. மலைக்கு மேலே ஏறுறது, ஜபல் நூர், அந்த மலைக்கு மேலே ஏறி ஹிரா குகைக்கு போகணும். அப்படி போகும் பொழுது இப்போ இன்றைக்கி கூட கேட்குறாங்க, சில மக்களுக்கு போகக்கூடிய ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடியவங்களாம் அந்த ஜபல் நூருக்கு மேலே ஏறுவாங்க. அந்த ஹிரா குகையில் போய் 2 ரக்காத்து அங்கே போய் தொழுதுட்டு வரணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம். அப்படிலாம் ஏவப்படவில்லை, அப்படிலாம் என்ன செய்யலை, ஏவப்படையில் அங்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் பேசுகிறாங்க. நாங்கள் சமீபத்தில் கடந்த வருஷம் போயிருக்கும்போது கூட ஒரு கார் ஒரு வேனை வாடகைக்கு எடுத்து எல்லா இடங்களுக்கும் அப்படி போயிட்டு வருவோம். ரமதானுக்கு முன்பாக ஷாபானில் போயிருக்கும் பொழுது சொல்லும்போது அவன் பேசுகிறான். அவன் ஒரு முஃப்தியாக உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் அங்கெல்லாம் போய் ஏறணுங்கிற அவசியம் இல்லை, அது எதுக்கு போய் யார் காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு, இதெல்லாம் வந்து அரசாங்கமே விரும்ப இல்லை. அப்போ நான் கேட்டேன், அரசாங்கமாக ஷரியத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் பட்ட அந்த இடம், அவர்கள் இந்த கல்வத்து இடம் எவ்வளோ சிறப்பு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க இபாதத்தை செஞ்சுட்டு போக வேண்டியதான், அப்படிலாம் தனி சிறப்பு இல்லைன்னு அவன் என்னோட வாதிட்டான். அப்போ நாம் கேட்டோம், ஒத்தஹிது மிம்ம காமி இப்ராஹீம முசல்லா, காபத்துல்லா ஹரம் ஷரீஃபை, காபத்துல்லாவை சுற்றி ஹரம் ஷரீஃபில் எந்த இடத்துல தொழுதாலும் என்ன ஒரே நன்மை தானே,
தொழுவுறதுக்காக மக்காம் இப்ராஹீமை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான்னு. எதுக்கு? மக்காம் இப்ராஹிமில் என்ன இருக்குது? இப்ராஹிம் நபி நின்ற கால் பட்ட அடையாளம் தான் அங்கே இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க நின்று காபாவை கட்டினாங்க. ஒரு கல்லின் மீது ஏறி கட்டினார்கள். அந்த கல்லுக்கு தனி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த காபா உயர்ந்து வரும்பொழுது அந்த கல் அப்படி லிஃப்ட் மாதிரி உயர்ந்துக்கிட்டே போகும். மக்காம் இப்ராஹிம் அந்த கல் அப்படியே உயர்ந்து கொண்டே செல்லும். இதுதான் இந்த கல். இப்போ அந்த இப்ராஹிம் நபி அங்கே இருக்கிறாங்க. அல்ல இப்ராஹிம் நபியோட காலிக்குதா? இப்ராஹிம் நபியினுடைய பாதம் பட்ட அந்த கல்லினுடைய அடையாளம் அங்கே இருக்குது. அந்த பாதத்தினுடைய அடையாளம் கல்லப்பட்டது. அந்த அடையாளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் சென்று அதுக்கு அருகிலே நின்று தொழுவுங்கிறான் அல்லாஹ். அப்போ என்ன? நபிமார்களினுடைய பாதம் பட்டது, கைப்பட்டது, பார்வைப்பட்டது, அவங்களால் உபயோகிக்கப்பட்டது எல்லாமே ஷரியத்தில் மிக உயர்ந்தது என்பது குர்ஆன் சொல்லுது. நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, சாலிஹீன்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வருவது என்பது ஒரு பெரும் பாக்கியமிக்கது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக்குங்க. பெரிய ஒரு விஷயம் அது. இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஆக அந்த இடத்துக்கு இன்றைக்காக கொஞ்சம் தூரம் ரோடு போட்டு வச்சுருக்கிறான். அன்றைய காலத்தில் அதெல்லாம் இல்லாத நிலையில் அந்த வேணா வெயிலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் மூத்த, அப்போ 40 வயசு 40 வயசு கடந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா இவங்களுக்கு 55 வயசு கடந்திருக்கணும். இவங்க அந்த தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு. சொல்கிறாங்க, யாரை சொல்லுதா பாருங்கள், கதீஜா நாய் விரும்பியிருந்தால் தன்னுடைய பணியால் அனுப்பியிருக்கலாமா இல்லையா? வேலையால் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க, அனுப்ப இல்லை. அவர்களுக்கு தானே உணவு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவங்க விரும்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தம் என்ன என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பாக்கியத்தில் சிறிதளவையும் இழப்பதற்கு அவங்க தயாரில்லை. அந்த கிதுமத்தை தானே செய்ய வேண்டும் என்று 15 வயசு மூத்த அந்த பெண்மணி 55 வயதை கடந்த நேரத்திலேயும் அந்த உணவை தூக்கிக்கிட்டு மலைக்கு மேலே போகிறாங்க. வேணாவே இல்லை. கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யார சொல்லலாம் தஜீவ் கதீஜா வர்றாங்க. ஒஃபி எதிஹா ஒரு பாத்திரம் இனா ஒன்று இருக்குது, அதில் ஏதோ தாமோ ஷராபோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ உங்களுக்கு கொண்டு வர்றாங்க, உணவு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்ற சலாமை சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாவும் கதீஜா நாயகிக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி கதீஜா நாயகி மட்டும்தான். ஆனால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பல பேருக்கு சலாம் சொல்லி, ஆயிஷா நாயகி சலாம் சொல்லியிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். தன்னுடைய சலாமே நாயகமே நீங்கள் கதீஜா நாயகிக்கு அல்லாஹ் எத்தி வைக்க சொன்னான். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய வழக்கத்தில் உள்ளது உண்டு. இப்போ இது ஒரு தனி ஒரு சிறப்பு. இப்போ இந்த சுன்னா நம்ம இடத்துல இருக்குது. இப்போ எங்கே அங்கேயா போறியோ அங்கே போறியோ ஒரு பல என்ன சலாத்தை சொல்லிருங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் அந்த சுன்னத்துல்லா, அல்லாவுடைய சுன்னத்து. அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இப்படி சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் சலாம் கண்டா சலாம் சொல்லிக்கிற வேண்டியதானே. இதில் சலாமை சொல்லி அனுப்புறது, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துடுச்சு. அதுக்கு நம்ம பதிலும் சொல்லி முடிச்சிருக்கிறோம். இன்னும் இந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா அது சொல்கிறேன். இந்த செய்திகள் ஒரு ஆளை நம்ம ஊருக்கு புரியலோ, வாப்பா கண்டா சலாம் சொல்லிடுங்க, சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள், அவங்கள நான் சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கணும், சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன்னு சொல்லுங்கள் என்று நம்ம என்ன செய்யணும் சொல்லி அனுப்புகிறோமே. இதெல்லாம் சும்மா இல்லை, எல்லாமே சுன்னத்துல்லா, சுன்னத்து நபவியா, அல்லாஹ் ரசூலினுடைய வழிமுறைகள் தாங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். அருமையும் சங்கையும் பொருந்தியவர்களே, அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யார சொல்லலாம் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறான். பிரத்யேகமான ஒரு மாளிகை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த மாளிகை எப்படி தெரியுமா? புகாரியில் வருது அந்த ஹதீஸ், மற்ற ஹதீதுகளையும் இடம்பெற்றிருக்குது. இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா, கடலை கிடக்கக்கூடிய முத்து, ஒரே முத்துனா பல முத்துக்கள் அல்ல, ஒரே ஒரு முத்திலேயே அந்த வீட்டை உருவாக்கப்பட்டிருக்கு. பெரிய பிரம்மாண்டமான முத்தாக இருக்கணும். ஒரு சின்ன உலகான முத்து இருந்தாலே அது எவ்வளோ பெரிய விலை இருக்கும். ஒரே ஒரு முத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கிறான், சில சமயங்களை பார்க்கலாம் ஒரு மரத்திலேயே வெட்டி எடுத்திருப்பாங்க, எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க, அது ரொம்ப வடிவாக இருக்கும். ஒரு கல்லையே என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு இது அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க, ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது, ஒரு சிலையா அது ஏதோ ஒன்று, அது ரொம்ப அழகாக இருக்கும், வடிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு செலவு கூடுதலாக வரும். அது போன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு வீட்டை என்ன செய்ய எழுப்பியிருக்கிறான். எந்த கவலையும் எந்த துன்பமும் இல்லாத, சத்தம் இல்லாத அமைதியான ஒரு இல்லம். அதுவும் ஒரே ஒரு முத்து, கடலை கிடக்கக்கூடிய முத்து இருக்கு பாருங்க, அந்த ஒரு முத்து பவளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு விசேஷமான
வீட்டை ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற தகவலையும் நாயகமே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் மிக்கவங்களாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முதலாவது ஆரம்பத்தில் வஹியை பெறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. வஹி என்பது கடினமானது தான், வஹிங்கிறது லேசான ஒன்று அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐத்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாயகமே நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அந்த மலை இறை அச்சத்தால் வெடித்து சிதறி போயிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ மலையால் சுமக்க முடியாதுங்கிறான். இன்னா அரதனல் அமானத்த அலஸ்ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா. நாம் இந்த குர்ஆனை சுமந்து கொள்கிறீர்களா என்று வானத்திடத்திலும் கேட்டோம், பூமியிடம் கேட்டோம், வலிமை மிகுந்த மலையிடம் கேட்டோம். அவைகள்லாம் அச்சத்தால் மறுத்து விட்டது, முடியாது, எங்களால் சுமக்க இயலாது அப்படின்ட்டு. சுமந்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். குர்ஆன் அவ்வளோ வலிமை. நம்ம நினைக்கிறோம் குர்ஆன்லாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிட்டாங்கன்னு. எல்லா வசனத்தையும் அவங்க கொண்டு வந்து கொடுக்க இல்லை, எல்லா வசனத்தையும் கொண்டு கொடுக்க இல்லை. ஒரு பகுதி அவங்க கொடுத்தாங்க, இன்னொரு பகுதி நேரடியாக இறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இறக்கப்பட்டது. நானாக ஒன்றும் சொல்லலை. புகாரியினுடைய 2வது ஹதீஸ் ஆயிஷா நாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹாரித் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க ஆயிஷா நாயை தொட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஹாரித் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, கைஃப யஅதீகல் வஹ்யு, நாயகமே உங்களுக்கு வஹி எப்படி வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க பாருங்கள். புகாரியினுடைய 2வது ஹதீஸில் தமிழாக்கம் வந்திருக்குல்ல, பார்க்கலாம். அஹ்யானன் யஅதீனி மித்ல ஸல்ஸலத்தில் ஜரஸ் வஹுவ அஷத்துஹு அலைய ஃபயஃப்ஸிமு அன்னி வகது வஐது அன்ஹு மா கால். சில சமயம் எனக்கு மணி ஓசை போன்று எனக்கு என்ன வரும், வகை வரும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வஹுவ அஷத்து அலைய, அது என்னை விட்டும் நீங்கி விடும், நான் என்ன செய்துவேன், மனனம் செய்துவேன். ஆனால் அது ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாஹியானன், இன்னும் சில சமயம் யதமஸ்ஸலு லியல் மலக்கு ரஜுலன் ஃபயுகல்லிமுனி ஃபாயி மா யக்கூல். சில சமயங்கள் என்ன செய்வாங்க, ஒரு மலக்கு மனித ரூபத்தில் வந்து எனக்கு வஹியை தருவாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல வர்றது மலக்கு வரல, ஒரு ஓசை தான் வருது, மணி ஓசை. மிதுல ஸல்ஸலத்தில் ஜரஸ், ஜரஸ்னா பெல். இந்த பெல் அடித்தா ரிங்குன்னு தன்னுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சப்தம், அந்த அடிக்கும்போது ஏற்படக்கூடிய சத்தம் இல்லை, டங்குன்னு அடித்ததுக்கு பிறகு அப்படியே ஒரு சத்தம் லேயே சவுண்டு வரும். அதான் அந்த மிதுல ஸல்ஸலத்தில் ஜரஸ், அது போன்ற ஒரு சப்தம். அப்போ 2 வகையாக வகை வந்திருக்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியினுடைய துவக்கத்திலேயே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது ஏன் அப்படி கேட்டால், அந்த வசனங்கள், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. மற்ற வசனங்கள் ஆயத்துக்கள் வந்து கனமானது தான் சுமப்பதற்கு, ஆனால் நேரடியாக வருவது வந்து மிகுந்த கனமானது. அந்த ஹதீஸினுடைய இறுதியில் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, வலக்கத் ரஅய்துஹு யன்ஸிலு அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்தி ஃபயஃப்ஸிமு அன்ஹு வ இன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா. கடுமையான குளிர்காலத்தில் வஹி இறங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அரபு நாட்டு குளிர்னா லேசான குளிர் இல்லையே, வெயிலும் அப்படி தான் இருக்கும், குளிரும் அப்படி தான் இருக்கும், கடுமையான குளிராக இருக்கும். கம்பளி போர்வை போட்டாலும் குளிரும், முதல்ல தொட்டா முதல்ல குளிரும், தரையை தொட்டா தலையை குளிரும், எல்லாமே குளிரும். போர்வை போட்டால் போர்வையும் குளிரும். அந்த அளவுக்கு குளிர் பாதிக்கும், உடம்பெல்லாம் வெடிக்கும், உதடெல்லாம் வெடித்து போய்விடும், அவ்வளோ பெரிய கடும் குளிராக இருக்கும். அந்த குளிரில் வஹி இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்துருக்கிறேன், நெற்றியிலிருந்து வியர்வை கொட்டும் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நெற்றியிலிருந்து வியர்வை வடியுமா. யதஃபஸ்ஸது அரகா வ இன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா. அவர்களுடைய நெற்றி வியர்வையாக துவைந்து போயிருக்கும், கொட்டி கொண்டிருக்கும், அவ்வளவு கடினமானது. சரி, இவ்வளவு கடினமானது, இதை ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில வசனங்களை கொண்டு வந்தாங்க, சில வசனங்களை ஏன் கொண்டு வரலன்னு கேட்டால், அந்த சில வசனங்களை கொண்டு சுமப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சுமக்க முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய வலிமையான, அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது, அவர்களால் சுமக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மற்ற வேதங்கள் எல்லாம் இப்போ குர்ஆன் எங்கே இறக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இறக்கப்பட்டது. எவ்வளோ வலிமையான கல்புன்னு பாருங்கள். மற்ற நபிமார்களுக்கு கல்பில் இறக்கப்படலை, வேதங்கள் கல்பில் இறக்கப்பட்டது, பலகையாக தான் கொடுக்கப்பட்டது. தௌராத் இருக்கு, பலகையில் தான் இறக்கணுங்கிற, பலகை தான் வந்து இறங்கிச்சு.
ஒரு கட்டத்தில் அந்த பலகை கோவம் வந்து மூசா நபி வால்கல் அல்வாஹ பலகையை தூக்கி வீசினாங்கன்னு வருது. அந்த கையில் வகையை வாங்கிட்டு வர்றாங்க, பலகையை தூக்கிட்டு வர்றாங்க. பலகையில் தான் இறங்கிச்சு வேதங்கள். அப்படி தான் சுகுப்புகளாகத்தான் இறங்கியது. கல்பிலே இறக்கப்பட்டது என்பது ஸல்லல்லாஹு மாத்திரம்தான். அந்த இதயம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த ஒரு இதயமாக ஸல்லல்லாஹு அலைஹி கல்பு இருந்தது. சரி ஹைர். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வகையை கொண்டு அனுப்பியிருக்கிறான்னா குறிப்பிட்ட சில வகைகளை மாத்திரம். அவங்க சொல்கிறாங்க, ஹதீஜா அவங்க முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ராங்கிறத வேத வசனம் இறங்கிய போது அதை சுமக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக முதல்ல என்ன செய்கிறாங்க, சுமக்கிறாங்க. ரொம்ப கடினமாக இருந்தது. ஐஷானாயின் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் வாகனத்தில் ஒட்டகத்தில் போயிட்டு இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கும்போது வகை இறங்கும், ஒட்டகம் கீழே உட்காந்துருங்கிறாங்க. அவ்வளோ பாரம், ஒட்டகம் உட்காந்துரும். எனது மடியிலே ஒரு தடவை படுத்திருந்தார்கள். அப்படி படுத்திருக்கும் பொழுது வகை இறங்கியது. என்னுடைய தொடையினுடைய எலும்புகள் எல்லாம் ஒடிந்து போய்விடுமோ என்று நான் அஞ்சினேன்கிறாங்க ஆயிஷா நாய். அவ்வளோ கனம் இருக்கும். இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, மலையின் மீது இறக்கி இருந்தால் மலை வெடித்து சிதறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறான். இப்போ இதில் ஒரு கேள்வியும் எழுது. மலையின் மீது இறக்கணும்னு சொன்னால் எங்கே இருந்தாங்க? மலையில் தானே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிராக் குகையில் தானே இருக்கிறாங்க, ஜபல் நூரில் தானே இருக்கிறாங்க. அப்போ மலையில் தானே இறங்கி இருக்கு, வெடிக்க இல்லையே. மலையில் இறங்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இறங்கியது. ரசூலுல்லாவினுடைய பரக்கத்தால் அந்த மலை பாதுகாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாலியத்தினால் அது பாதுகாக்கப்பட்டது. இல்லாட்டும் இந்த ஜலாலியத்தில் அது வெடிச்சு போயிருக்கும். இந்த ஜமாலியத்தை வந்து என்ன செய்து தடுத்தது. அப்படி முதலாவதாக வகையை பெற்றுக்கொண்டு சற்று பதட்டத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது என்ன சொன்னாங்க, ஜம்மீலூனி ஜம்மீலூனி, என்ன போர்த்துங்க என்ன போர்த்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ போர்த்தப்பட்டது. இப்போ ஜம்மலு வீட்டில் இருந்தவங்களாம் போர்த்துனாங்க. இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, கல்லா மா யுஹ்ஸி கல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரியுல் லைஃப வ துஈனு அலா நவாஇபில் ஹக். நாயகமே கவலை இருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். இன்னக்கல கைவிட மாட்டான் என்பதற்கு 5 காரணங்களை சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 காரணங்கள் யாரிடத்தில் இருக்கோ அவங்களையெல்லாம் அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிறது வந்துடுது. அங்கே எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறான்னு பாருங்கள். முதலாவதாக இன்னக்கல தஸீலுர் ரஹீம, குடும்பத்தை நீங்கள் இணைந்து நடக்கிறீர்கள். குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும். இப்போ அதெல்லாம் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறது எப்படின்னா அது தனி ஒரு பயான். இப்போ நம்ம ஹதீஜா நாயை பற்றி பேசிக்கிறோம். இன்னக்கல தஸீலுர் ரஹீம, குடும்பத்தை இணைந்து நடக்கிறீர்கள். குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டால் அதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, எல்லாம் ஒற்றுமையாக்கி வைக்கிறீங்க. ஒ தஹ்மீலுல் கல்ல, கஷ்டங்களை சுமந்துக்கிறீங்க. என்னப்பா கஷ்டமாக இருக்கே கஷ்டமாக இருக்கே கஷ்டம் அப்படிலாம் இல்லை. சரி, கஷ்டம் எப்படி இஷ்டத்தை சுமக்கிறோமோ அதே போல் கஷ்டத்தையும் சுமந்துக்கிடணும். அது ஒரு பழக்கப்படுத்தணும். அது நல்ல குணத்தில் உள்ளது. ஒ தக்ரியுல் லைஃப, அதோடு மாத்திரமல்லாமல் விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறீங்க. விருந்தோம்பல்ங்கிறது ஒரு பெரிய இபாதத். ஒ தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிறது முடியாத எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துறது. ஒ துஈனு அலா நவாஇபில் ஹக், எந்தெந்த உரிமைகள் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தர்றீங்க. இந்த 5 இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி கைவிடுவான்? நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் ஏன் இவ்வளவு வயதில் மூத்த ஒரு விதவையான பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்றால், இப்போ ஒரு இளம் பொம்பளையாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசு பொம்பளையாக இருக்கிறாங்க, இருந்தால் ஒரு அனுபவம் இல்லாத பொம்பளையாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ற அந்த வருத்தை பார்த்து வியர்வை வேற கொட்டி இருக்குது, நடுங்கிக்கிட்டு வர்றாங்க. இவங்க என்னமோ ஏதோண்டு பயந்து அலறி அடிச்சிருப்பாங்க. ஆனால் உலக மொத்தத்திற்கும் வழிகாட்டியாக திகழப்போகக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுபவம் மிக்க ஒரு சரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹதீஜா நாயை தேர்ந்தெடுத்தான். எவ்வளவு அமைதியாக இருந்து இந்த நிலையிலே அழகான வார்த்தைகளை சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறார்கள் தன்னுடைய கணவனை. அப்படி முடியுமா? முடியாது. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் எழுகிறது. சில பேர் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், இதோட சொல்லிட்டா நல்லது. நாம் அல்ல, மாற்று மதத்தவர்கள், மாற்று மத சகோதரர்கள் முஸ்லீம்களை பார்த்து கேட்குறது உண்டு. ஏன்னா ஆயிஷா நாயி சின்ன பிள்ளைய ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
ஒரு சிறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதிலே வஃபாத் ஆகும் பொழுது ஆயிஷா நாயினுடைய வயசு 17. ஃபாத்திமா நாயகிக்கும் இளமை. ஃபாத்திமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்களே, நாளைக்கு அவங்களுடைய செய்தி இன்ஷா அல்லாஹ், அவங்களுடைய நாள் என்பதனால் நாளைக்கு அந்த செய்தி சொல்ல இருக்கிறோம். ஃபாத்திமா நாயகியை விட ஆயிஷா நாயகி இளமை, 2 வயசுகள் இளமையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இளம் வயசில் பொம்பளையை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அப்போ இவ்வளோ வயசு டிஃபரன்ஸ் நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்களே என்றெல்லாம் ஒரு கொச்சையாக சில பேர் பேசுவாங்க. ஆனால் அப்படி பேசக்கூடியவர்கள் ஒன்று நினச்சி பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய வயசு எத்தனை? 25 வயசுலேயே, அதெல்லாம் அருமையான வயசு. அந்த வயசில் அவங்க வாழக்கூடிய வயசில் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? அதை யோசிக்கணும் இல்லையா? அதை பேசுறது இல்லை. அந்த வயசில் ஒரு விதவைக்கு வாழ்வை கொடுத்துருக்குறாங்களே, அந்த நேரத்தில் பெண் கிடைக்காம இருந்து எத்தனை பெண்கள் வந்தார்கள் முன்பாக, நான் கல்யாணம் முடிக்கிறேன். பல பெண்கள் தயாராக இருந்த, பல குடும்பத்து மக்கள் வந்து பெண் தருவதற்கு தயாராக இருந்த நிலையிலே வயதால் மூத்த ஒரு பெண்ணை 2 முறை கல்யாணம் முடிக்கப்பட்டு விதவையான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்களே, அதை பேசணுமா இல்லையா? அதை பேசுறதை விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயசுக்கு பின்னால் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு மனிதன் இயல்பாக 50 வயசுக்கு பிறகு பெரிய ஆசை இச்சையெல்லாம் இருக்குமா? எல்லாம் தனிந்து வரக்கூடிய காலகட்டத்தில். அப்போ இதிலிருந்து புரிகிறது, அப்போ அங்கே வேற ஏதோ ஒரு சிறு இருக்கிறது, ரகசியம் இருக்குது, சீக்ரெட் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே கல்யாணம் முடிச்சது இந்த வயது முதிர்ந்த தான் வாழ வேண்டிய இளமை காலத்திலே வயதால் மூத்த ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறான். காரணம் என்ன? உலக மொத்தத்திற்கும் ஆளுமை உள்ள கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகுதியான ஒரு பெண்ணை கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான வாழ்வை துவக்க வேண்டும் என்று. எவ்வளோ அழகான துவக்கம் இது! அந்த வகை வரும்போது எவ்வளோ அழகான துவங்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க நாயகமே, அல்லாஹ் உங்களை எவ்வளோ ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார்கள். மற்ற பெண்களாக இருந்தால் அந்த வார்த்தை சொல்ல முடியாது. இப்போ பக்குவமும் நல்ல அனுபவமும் எல்லா வகையிலும் நிறைந்த ஒரு பெண்மணியாக, அமைதியான நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ரொம்ப சிந்திப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, ஹதீஜா ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்படியா இருக்காங்களா? இப்போ ஆமாம் ஹதீஜா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாங்க, இந்த பக்கத்தில் வந்து உட்காருங்க நாயகமே. உட்கார்ந்தாங்க. இருக்காங்களா? இருக்கிறாங்க. இடது பக்கம் வந்து உட்காருங்க. இருக்கிறாங்க. தலையில் இருக்கிற துண்டை இப்படி எடுத்து கீழே போட்டாங்க. இப்போ இருக்கிறாங்களா? இப்போ இல்லை அப்படின்னா, இப்போ இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களா, அப்போ ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு மலக்கு. அப்போ தலையில் துண்டு இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு மலக்கு வரமாட்டாங்கிறாங்க. தலையிலே ஹிஜாப் மேலே துண்டு இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பெண்கள் துணி இல்லாமல் இருந்தால் அந்த இல்லத்திற்கு கூட மலக்குமார்கள் நுழைவை யோசிக்கிறாங்களாம். இந்த ஹதீஜா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் இதை நாம் என்ன செய்ய விளங்குகிறோம். சரி, இந்த செய்தி அப்படி இருக்கட்டும். அப்போ இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது இப்போ இந்த கேட்டாங்க, ஆயிஷா நாயே நீங்கள் இவ்வளோ வயசு டிஃபரன்ஸில் குறைஞ்ச பிள்ளையை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களே அப்படின்னா, அட நீ வயசு தன்னை விட மூத்த ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களே, அதை முதல்ல பேசணுமா இல்லையா? அதை பேசுறது இல்லை, நாம் ரெண்டையும் பேசுவோம். இது மாற்று மத சகோதரர்கள் இப்படி எழுப்பக்கூடிய கேள்வி. நாம் அதற்கும் பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஆயிஷா நாயை கல்யாணம் முடித்தார்கள் இந்த இளம் வயதில் எங்கும்போது, தன்னை விட வயதால் மூத்த ஒரு பெண்மணியை 15 வயசு மூப்பு 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, ஒரு விதவையாக இருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்திருக்கிறாங்க. அதை முதல்ல வரவேற்று விட்டு இதை ஏன் இப்படி முடித்தான்னு கேள்வி கேட்டிருக்கணும். அதான் நியாய நடுநிலை. இந்த கேள்வியை மட்டும் கேட்டால் இது நடுநிலை அல்ல, இது குறை கண்ணோட பார்க்கக்கூடிய ஒன்று. இதற்கு நான் விளக்கம் சொல்லுவேன். இப்போ ஆயிஷா நாயை கல்யாணம் முடிச்சது எப்போ? 53 வயசுக்கு பின்னாலே. 53 வயசுக்கு பின்னாலே என்ன செய்கிறாங்க? கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு ஆசைக்காக கல்யாணம் முடிக்கப்பட்டது அல்லங்கிறது தெளிவாகுது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் வச்சு தான் அந்த சேர்ந்து வாழ்கிறாங்க. ஏன் அப்படி குறைந்த காலம் தான் இருந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஆயிஷானா இருந்த காலம் ரொம்ப குறைவு. ஆனால் இன்று பாருங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள். இப்போ பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க தெரியும், கடை தெருக்களில் எப்படி நடந்துக்கிறாங்க தெரியும், மற்ற வீடுகளுக்கு வந்தால் எப்படி நடந்துக்கிறாங்க தெரியும், வீட்டுக்குள் தன்னுடைய மனைவிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எப்படி தெரியும். ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் நடக்க வேண்டிய முறை எப்படி, பிள்ளைகளிடம் ஒரு தந்தை நடக்க வேண்டிய முறை எப்படி, வீட்டிலே ஒரு ஆள் எப்படி இருக்கணும் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி. அப்படிப்பட்ட முழு வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்வதற்கு, அந்த திகழ்ந்தார்கள், அதை வெளியே கொணர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஆயிஷா நாயகி தான். அப்போ தனது ஹபீபினுடைய இந்த தகவல்கள், இல்லத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வருவதற்கு நல்ல அறிவுமிக்க ஒரு இளமை. வயசு போயிடுச்சுன்னு சொன்னால் ஞாபக சக்தி குறையுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹு தஆலா
வயதில் குறைந்த அறிவில் மூத்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் முடிக்க வச்சான். இது எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயம் மொத்த சமுதாயத்தினுடைய நலனுக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை யார் பின்பற்றினாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை யார் பின்பற்றினாலும் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலமாக நான் அறிவித்துக் கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, ஒரு கட்டத்தில் இது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க அது ஒரு சிறப்பு இருக்குது. ஃபாத்திமா நாயகியை பற்றி சொல்லும் பொழுது சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களினுடைய தலைவியாக, இன்னொரு ரிவாயத்தில் சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன், உலக பெண்களினுடைய தலைவியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உம்மாவாக கதிஜா நாயகி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம்ல. அத்தகைய உலக பெண்களுக்கு தலைவியான ஒரு பெண்ணை பெற்றெடுத்த மாதரசி என்ற ஒரு பெயரை, சிறப்பு பெயரையும் அன்னையத்திலும் கதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பெறுறாங்க. ஆயிஷா நாயகி இவங்களும் கிட்டத்தட்ட வயசில் சொல்லிட்டோம், இவங்க தான் இளமை. ஆயிஷானா இளமை, இவங்க 2 வயசுக்கு மூப்பு, கிட்டத்தட்ட 1 வயசு மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, ஃபாத்திமா நாயிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா நாயி, ஃபாத்திமா, உங்களுடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையிலே நான் தான் சிறந்த பெண்மணி உங்கள் உம்மாவை விட. உங்கள் உம்மா விதவையாக இருந்தாங்க, ஏற்கனவே கல்யாணமான பெண்ணாக இருந்தாங்க. ஆனால் நான் தான் கன்னி பெண்ணாக உங்கள் வாப்பாவை நான் கல்யாணம் முடித்தேன். அந்த சிறப்பு எனக்கு மட்டும்தான் இருக்குது, உங்கள் உம்மாவுக்கு கூட அந்த சிறப்பு இல்லை. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, குடும்பத்தில் இது பேசுவாங்களா இல்லையா, பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா பேசிக்கிடுவாங்க 2 பேரும். இந்த செய்தியை ஃபாத்திமா நாயகி கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, உங்கள் உம்மா விதவையாக இருக்கும் பொழுது தான் உங்கள் வாப்பா கல்யாணம் முடித்தோம், ஆனால் நான் கன்னி பெண்ணாக இருந்தேன், பிக்கராக இருந்தேன், கன்னி பெண்ணாக இருக்கும்போது என்னை கல்யாணம் முடித்தாங்க, அது தனி சிறப்பு இல்லையா, அது நான் அந்த சிறப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாங்க. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, என்ன ஃபாத்திமா இப்படி வருத்தமாக இருக்கீங்களே, என்ன உங்களோட முகத்தில்? இல்லை ஆயிஷா இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை, எங்கள் அம்மா விதவையாக இருக்கும்போது தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க, அவங்க கன்னிப்பெண்ணாக கிடைக்க முடிச்சா, அதனால் அந்த அந்தஸ்து. இதுக்காக கவலைப்படுறீங்க? அழகான பதில் சொல்லிட்டு வந்துடலாமே. என்ன, உங்கள் அம்மா விதவையாக தான் இருந்தாங்க, ஆனால் முதலாக நான் கல்யாணம் முடித்தது உங்கள் அம்மாவை தான், நான் கன்னியாக இருந்தேன். ஆனால் ஆயிஷாவை கல்யாணம் முடிக்கும் போது நான் கன்னியாக இருக்க இல்லை. அதை நீங்கள் சொல்ல மாட்டல, அந்த பாக்கியம் எங்கள் வாப்பா, அது ரசூலுல்லாஹ் கன்னியாக இருக்கும் பொழுது தான் எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சாங்கல்ல, நீ சொல்லியிருக்கணும், ஏமா நீ கவலைப்படுறா அப்படின்னோடனே ஃபாத்திமா நாயகி சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ இப்படியெல்லாம் எந்த நிலையிலையும் அன்னையர் திலகம் செய்ததுனா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாகவே கண்மணியாம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் எல்லா சூழ்நிலையும் என்ன, வீட்டில் ஏதாவது ஒரு ஆடு அறுத்தா விசேஷம் இருந்துன்னு சொன்னால் என்ன செய்வாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஆடுகள்லாம் எடுத்து ஹதிஜாவோட தோழி அந்த வீட்டுக்கு கொடுத்து விடுங்க, ஹதிஜாவோட தோழி, ஹதிஜாவோட ரொம்ப பிரியமாக இருப்போம், அவளுக்கு கொடுத்து விடுங்க, இவ்வளோ எல்லாம் அனுப்பி விடுவாங்க, தோழிமார்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அம்மாட்ட தோழின்னு கொடுக்குறோமா இல்லையா, தோழிமான்னு கொடுத்து விடுவோமா இல்லையா? இப்போ அதெல்லாம் சுன்னத்து நபவியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, அவங்க செய்ய எல்லா ஹதீதுகளில் இருக்குது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆபாக்கள் செஞ்ச எல்லாமே பாருங்கள் சரியாக இருக்குது. தோழிமா கொடுத்து விட்றோம், தோழிமா கொடுத்து விட்றது சுன்னத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஹதிஜாவோட தோழி, ஹதிஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருப்போம், பாசமாக இருப்போம், அங்கே கொடுத்து விடுவாங்க. இது ஹதீதுகளை தெளிவாங்க. ஒரு ஆடு அறுக்கப்பட்டாலும் அல்ல வீட்டில் ஒரு விசேஷமாக இருந்தால் அந்த பொருட்களை எல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய தோழிமார்களுக்கு முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்ருவாங்களாம். அப்போ எந்த அளவிற்கு ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படி நீண்ட தகவல்கள் செய்திகள் இருந்த போதிலும் கூட நேரம் நமக்கு தடை விதிக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் மெம்பராக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நிலைக்கும் ஈடு கொடுத்தாங்க. தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேராஜின் போது தான் என்ன செய்து கடமையாக்கப்பட்டது 51வது வயசில். அப்போ 11 வருஷம் இருந்திருக்கிறார்களே. இப்போ 40வது வயசில் தான் குர்ஆன் என்ன செஞ்சிருக்கு, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 11 வருஷம் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலையும் தொழுது வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லா காலத்திலையுமே தொழுதுருக்கிறாங்க. இந்த 40 வயசுக்கு முன்னாலேயும் தொழுது வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் அது என்ன தொழுகை அப்படின்னு சொன்னால் முந்தைய நபிமார்கள் தொழுது போன்று தொழுது வந்தாங்க.
முந்தைய நபிமார்களுக்கு எப்படின்னா சில நபிமார்களுக்கு நிலை மட்டும் இருக்கும், அல்லாஹ் தக்பீர் கட்டி நிலையிலேயே என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு அத்தஹியாத்து மட்டும் இருக்கும், சில பேருக்கு சுஜூது மட்டும் இருக்கும். இப்படி எல்லாமே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வகையான தொழுகையை கொடுத்துருந்தான். எல்லா நபிமார்களினுடைய தொழுகையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நமக்கு தரப்பட்டிருக்கு. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, ருக்குங்கிறது நமக்கு மட்டும் உள்ளதான், வேறு யாரும் கிடையாது. வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு இபாதத் ருக்குங்கிறது. இது நமக்கு மட்டுமே என்ன செய்யப்பட்டிருக்குது, வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி தொழும் பொழுதெல்லாம் அன்னையத்திலும் ஹதீஜா நாயர் ரலியல்லாஹு அவங்களும் சேர்ந்து தொழுவாங்களாம். அவங்களும் சேர்ந்து தொழுதுட்டு வந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், ஏன் தொழுவுறீங்க என்ன அப்படிலாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. தன்னை நபின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் பொழுது நீங்கள் அப்படியா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிலாம் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது ஹதீஜான்னு சொன்னாங்க, அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் திருத்துவதர் தான். அப்படி பதில் சொன்னவர்கள். ஏன்னா அவங்களுடைய யதார்த்தத்தை திருமணம் முடிந்த நாளையிலேயே விளங்கி கொண்ட ஒரு அற்புதமான மாபெரும் பெண்மணி அன்னையர் திலகம் சையதுனா ஹதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜன்னத்துல் பக்கியிலே, ஜன்னத்துல் முஅல்லாவிலே, மக்காவிலே ஜன்னத்துல் முஅல்லாவிலே அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜியாரத்துக்கு செல்வதும் கூட பெரிய ஒரு பாக்கியமானது. அந்த அதே அல்லாஹ் தஆலா நமக்கு நம்மை சார்ந்தவர்கள் நசீபாக்கி வைப்பானாக. அவர்களுடைய நினைவு நாளாகிய இன்றைய தினம் அவர்களை பற்றி இந்த செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதுவே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய ஹபீபுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு பெண்ணை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிடிக்கும். ஆகவே இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா மிகுந்த சந்தோஷத்தோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வான் என்பதில் சந்தேகம் அருளவும் கூட கிடையாது. ஆக அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை இந்த மஜ்லிஸின் மீதும் இந்த மஜ்லிஸினுடைய உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் தன்னுடைய அருளை நிறைவாக அல்லாஹு தஆலா பொழிந்து அருளி நம்முடைய பாவப்பிழைகளை எல்லாம் மன்னித்து நரகத்தை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் விடுதலையாக்கி நம்முடைய நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி நோய் நொம்பலங்கள் முசீபத்துகள் அனைத்தையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை சார்ந்தவர்களை விட்டு அகற்றி அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். யா வஹ்ஹாப் யா தவ்வாப் அலல் முஃமினீன் ஸல்லி ஸல்லிம் அலா ஷாஃபிஇல் முذنبீன் வர்ஃபா அன் சித்தினா خديجة الكبرى كبد الأمين وارزقنا بها خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارضى عن سيدنا خديجة الكبرى كبد الأمين وارزقنا بها خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارضى عن سيدنا خديجة الكبرى زوج الأمين وارزقنا بها خير الدنيا والدين يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على ذي البتول المختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارضى عنا به في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله